மொழியியல் பன்முகத்தன்மைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு தெரியுமா? வேற யாரு? நான் தான். இந்தியாவில தான் எல்லா மாநிலங்கள்லையும் இதை உணரலாம். அப்படிப்பட்ட இந்தியாவில் ஒரு மொழி கொள்கை ஒரே மொழி தான் பேசப்படணும் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தப்பட்டா என்ன ஆகும்? இப்படி நடைமுறைப்படுத்தினா இதன் மூலமா ஒரு மொழி எல்லா பக்கமும் பரவி இருக்கும் பொழுது தேசிய ஒற்றுமையும் அடையாள உணர்வையும் அதிக அளவு வளர்க்க உதவுமா. ஒரு பொதுவான மொழி இருந்தா எல்லா ரீஜியன்லையும் சிறந்த முறையில தகவல் தொடர்பு செய்யலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது நிர்வாகம் செய்யறதையும் எளிமையாக்கும் சொல்றாங்க. ஆனா இது ரொம்ப பெரிய அளவுல இந்தியாவுடைய கலாச்சார செழுமையை பாதிக்கும். ஏன்னா இந்தியாவோட கலாச்சாரம் மொழியியல் பன்முகத்தன்மையோடு பிணைக்கப்பட்டது. கலாச்சாரமாவது இதுவாது அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இதன் மூலமா மொழியுடைய இலக்கண இலக்கியங்கள் ஏன் இந்தியாவுடைய பழங்கால வரலாறு கூட ஒட்டுமொத்தமா அழிய கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி அழிஞ்சாலும் பரவாயில்லை, ஒரு மொழி இருந்தா நாடு முன்னேறும் நினைச்சீங்கன்னா அதிக இலக்கண இலக்கியங்கள் மட்டும் இல்லாம உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியா இருக்கிற ஒரு மொழியை இந்தியாவுடைய முதல் மொழியா மாத்துவீங்களா? இல்லைன்னா கரண்ட்ல அதிகமா பேசப்படுற மொழியை முதல் மொழியா மாத்துவீங்களா? உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வரட்டா.